சென்னை குரோம்பேட்டையில் அரசு மாநகர பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை மது போதையில் இருந்த மர்ம கும்பல் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். தாக்குதல் நடத்திய இந்த கும்பல் யார்? அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை திருவான்மையூரிலிருந்து கூடுவாஞ்சேரிக்கு மாநகர பேருந்து சற்று முன்னர் வந்து கொண்டிருந்தது. குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே முன்பு சரவணா ஸ்டோர் பகுதியில் வந்து அந்த பயணிகளை இறக்குவதற்காக அந்த மாநகர போக்குவரத்து டிரைவர் அந்த பகுதியில் பேருந்தை நிறுத்திய போது அந்த பகுதியில் நின்றிருந்த ஒரு அந்த ஜீப் போன்ற வாகனம் மீது அந்த மாநகர பேருந்து உரசியதாக கூறப்படுகிறது. இதுல வந்து அந்த வாகனத்தில் வந்தவர்கள் மாநகர போக்குவரத்து டிரைவர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்பொழுது இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதில் இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கி கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் மாநகர போக்குவரத்து கழக டிரைவர் மற்றும் நடத்துனருக்கு அடி உதை விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் சம்பவம் பற்றி கேள்விப்பட்டவுடன் அந்த பகுதியில் வந்து கொண்டிருந்த மாநகர பேருந்துகள் டிரைவர்கள் நடத்துனர்கள் 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளை வந்து அந்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் நிறுத்தினார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் வந்து ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இந்த மோதல் பற்றிய தகவல் கிடைத்தவுடன் தாம்பரம் போலீஸ் உதவி கமிஷனர் நெல்சன், குரோம்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்தில் உடனடியாக விரைந்து சென்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து தொழிலாளர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உறுதி அளித்த பிறகு மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்கள் பேருந்துகளை எடுத்துக்கொண்டு சென்றனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த மாநகர போக்குவரத்து கழக டிரைவர் நடத்துனர் இருவரும் குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் தங்களை தாக்குதல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்திய போது அந்த திருவான்மையிலிருந்து கூடுவாஞ்சேரி நோக்கி அந்த மாநகர பேருந்து வரும்பொழுது அந்த பேருந்து நிறுத்தம் அருகே நின்று பார்க்கிங் அந்த பகுதியில் நின்றிருந்த ஒரு கார் வாகனம் மீது நடத்துனர் தெரியாமல் அந்த இடித்ததாக கூறப்படுகிறது என்ற ஒரு தகவலை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக இருதரப்பினருக்கும் முதல் கட்டமாக வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இருதரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த போக்குவரத்து கழக டிரைவர் மற்றும் கண்டக்டரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போக்குவரத்து தொழிலாளர்கள் புகாரிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறோம். அதே போல தங்களை தாக்கியதாக எதிர்த்தரப்பினரும் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். இரு தரப்பினரும் தற்போது மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள் என்ற தகவலை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குரோம்பேட்டை பகுதியில் வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி மீரான், விரிவான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.